ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் எஸ்எல்டி ஃபேமிலிக்குள்ள ஒரு ஸ்பெஷல் ஹாய். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, என்னோடய ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் நான் என்னென்ன கலெக்ஷன்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ப்ளவுஸ் பார்க்கலாம். இதோட சாரீ எல்லோ கலர் சாரீ, பிங்க் கலர் பார்டர் வச்ச மாதிரி வரும். அதுக்கு நான் இந்த மாதிரி ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஸ்லீவ்ஸ் 2 சைடு பார்த்திங்கன்னா எல்போ லென்த்து கொடுத்துருக்கேன். எல்போ லென்த்து ஸ்லீவு அண்டு பேக் நெக் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி, அதாவது ஃப்ரண்ட்டில் பிரின்சஸ் கட் மாதிரி கொடுத்துட்டு பேக்கில் ஹுக் வச்சு இந்த மாதிரி டிசைன் ஒரு ஓவல் ஷேப்பில் மாதிரி கொடுத்துருக்கேன். இது நானாக சொல்லி கேட்டது. பின்னு இந்த நிறைய டிசைன்ஸில் மணியெல்லாம் இருக்கும் பார்த்திங்களா, சாம்ஸ் மாதிரி, அந்த மாதிரி வாங்கி கொடுங்க வைக்கிறேன்னு சொன்னாங்க. இப்போ நான் சொன்னேன், அந்த மாதிரி வேண்டாம், எனக்கு இந்த கிளாத்தையே நல்லா ஃபோல்டு பண்ணி இந்த மாதிரி எனக்கு வச்சு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். அந்த மாதிரி வச்சு வாங்கின ப்ளவுஸ் தான் இது. இதோட நாட் எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இது எனக்கா ஐடியா தோணி இந்த மாதிரி பண்ணது. ஏன்னா நிறையா ப்ளவுஸ்லலாம் பார்த்திங்கன்னா நான் அந்த மாதிரி பீட்ஸ் எல்லாம் வாங்கி, அதாவது நிறைய ஹேங்கிங்ஸ் மாதிரி இந்த ப்ளவுஸில் இந்த இடத்துல ஹேங் பண்ணுவோம் பார்த்திங்களா, நிறைய வாங்கி ஹேங் பண்ணியிருக்கேன். ஆனால் அது என்ன ஆயிடுதுன்னா கொஞ்ச நாள் தான் தாங்குது, அதுக்கப்புறம் அது பிஞ்சு விழுந்துருது. அப்போ அந்த ப்ளவுஸோட மொத்த இதே ஸ்பாயில் ஆகுது. ஸோ அதனால தான் நான் இந்த மாதிரி எனக்கு பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்டு நான் வாங்கிட்டேன். எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள் எனக்கு. என்கிட்ட இருக்க மேக்ஸிமம் ஆஃப் த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி, அதாவது 3/4 ஸ்லீவ் இந்த மாதிரி தான் நான், அதாவது எல்போ லென்த் வரையும் தான் நான் ஹேண்ட் வைப்பேன். ஏன்னா நான் ரொம்ப ஒல்லியாக இருப்பேன். ஹாஃப் ஹேண்டு வச்சு போடும்போது இன்னும் ரொம்ப லீனாக தெரிவேன். 3/4 லென்த்துன்ற போது ஒரு அளவுக்கு கொஞ்சம் ஹேண்டு நமக்கு கவர் ஆயிரும். அதனால் ரொம்ப லீனாக தெரிய மாட்டோம். அதுக்காக தான் நான் இந்த மாதிரி மேக்ஸிமம் ஆஃப் த சாரீஸ் இந்த மாதிரி ப்ளவுஸ் வச்சு தைக்கிறது. நீங்களும் லீனாக இருக்கீங்கன்னா இந்த மாதிரி வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி என்கிட்ட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா எனக்கு எங்கள் மாமியார் எடுத்து கொடுத்த சாரீ. இந்த சாரீ பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி காட்டன் ஃபேப்ரிக் மாதிரி இருக்கும். காட்டன் ஃபேப்ரிக்கு, சில்வர் தான், இந்த மாதிரி சில்வர் பார்ட்ரு, இந்த மாதிரி பிங்க் கலர், அதாவது லைட் பிங்க்கு, பேபி பிங்க்குன்னு சொல்லுவாங்க, அந்த கலர் சாரீ. இதில் ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா நான் எப்படி ஸ்டிச் பண்ணியிருக்கேன்னு பார்த்திங்கன்னா, ஃப்ரண்ட்டில் இந்த மாதிரி வச்சு கை ஸ்லீவ்ஸ் எல்லாம் நான் ரொம்ப சிம்பிளாக கொடுத்துக்கிட்டேன். அப்புறம் இங்கே ஹிப் கிட்ட மட்டும் நான் இதை அட்டாச் பண்ணிட்டேன். ஹிப் பெல்ட் எனக்கு வேணும்னு சொல்லி நான் டைலரை காட்ட சொல்லிட்டு நான் ப்ளவுஸ்லேயே அட்டாச் பண்ணியிருக்கேன். போட்டு இங்கே இந்த இடத்துல பாருங்கள் பின்னு இருக்கும், போட்டு நம்ம இந்த மாதிரி கொக்கி இருக்குது, நம்ம போட்டுக்கலாம். பேக்கில் ரொம்ப கிராண்டெல்லாம் இது நான் தைக்கல, சிம்பிளாக ஒரு மினிமலாக ஓகே, ஒரு மினிமலாக தைச்சிருக்கேன் பாருங்கள். இது ஹாஃப் ஹேண்டு தான் கொடுத்துருக்கேன். நாட்டு இந்த மாதிரி சிம்பிளாக தைச்சிருக்கேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இன்னொரு விஷயம், நம்ம லேடிஸ் துணி கடைக்கு போய் துணி எடுத்துருவோம். ஆனால் சாரீஸ் கூட நம்ம ஈஸியாக சூஸ் பண்ணி எடுத்துருவோம். ஆனால் அதுக்கு ப்ளவுஸ் நம்ம ஸ்டிச் பண்ணி, அதுக்கு டிசைன் சர்ச் பண்ணி ஸ்டிச் பண்ணி வாங்கி நம்ம போடுறதுக்குள்ளே என்ன ஆர்ப்பாட்டம் பண்ணுவோன்றீங்க. நான் அந்த மாதிரி தான் பண்ணுவேன். சாரீ சீக்கிரமாக சூஸ் பண்ணிடுவேன். ஆனால் இந்த ப்ளவுஸ் மட்டும் நான் டிசைனு அந்த சாரீக்கு ஏற்ற மாதிரி ஸ்டிச் பண்ணுறதுக்கு, எனக்கும் செட் ஆகணும், சாரீக்கும் செட் ஆகிற மாதிரி ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்ப சர்ச் பண்ணிகிட்டே இருப்பேன். ஒவ்வொரு ப்ளவுஸுமே நான் அந்த மாதிரி தான் சர்ச் பண்ணி அப்புறம் கடைசியாக இது ஓகேன்னு சொல்லி ஸ்டிச் பண்ண எல்லா ப்ளவுஸுமே நான் அந்த மாதிரி தான் ஸ்டிச் பண்ணியிருப்பேன். இதுவுமே பிங்க் கலர், அகெயின் ஒரு பிங்க் கலர் ப்ளவுஸு. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா என்கிட்ட பிங்க் கலர் ப்ளவுஸ் நிறையா இருக்கும். ஏன்னு பார்த்திங்கன்னா, எனக்கு 2 விதமான கலர் காம்பினேஷன் பிடிக்கும். எல்லோ வித் பிங்க் அதுவும் பிடிக்கும், டார்க் க்ரீன் சொல்லுவாங்கள்ல
டார்க் க்ரீன் அல்லது ஆலிவ் க்ரீன், அந்த க்ரீன் வித் பிங்க்கும் அதுவுமே சாரீ அந்த மாதிரி காட்டினா சூப்பராக இருக்கும். இது வந்து டார்க் க்ரீன், அந்த ஆலிவ் க்ரீன் சொல்லுவாங்கள்ல, அந்த க்ரீன் கலர் சாரீ. அதோட முந்தி ப்ளவுஸ் வந்து இந்த பிங்க் கலர். ஃபஸ்ட்டு காட்டினான்ல பிங்க்கு, அது வந்து எல்லோ கலர் சாரீக்கு, இது வந்து க்ரீன் கலர் சாரீக்கு. இதோட ஸ்லீவ் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல லைட்டாக பஃப் கொடுத்து ஸ்டிச் பண்ணி வாங்கியிருக்கேன். பஃப் கொடுத்து அந்த பஃப்பை ஹைலைட் பண்ணி காட்டுறதுக்காக வந்து அந்த இடத்துல ஒரு சின்னதாக பட்டன் கொடுத்துருக்காங்க. இதோட பேக் நெக் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இங்கே பாருங்கள், தெரியுதுங்களா? ஆக்சுவலாக நான் அவங்கள்ட்ட என்ன சொல்லி ஸ்டிச் பண்ணி தர சொன்னேன்னா, எனக்கு வந்து இந்த இந்த மணி இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து எனக்கு ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருந்தேன். ஆனால் அவங்க, நான் சொன்னது அவங்களுக்கு சரியாக புரியலையா என்னன்னு தெரில. எனக்கு இந்த சென்டரில் மட்டும் இந்த மணியை வந்து ஹேங் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த லென்த்து ஃபுல்லாகவே நான் கேட்டிருந்தேன். பட் அவங்க வந்து இந்த சென்டரில் மட்டும்தான் அந்த இதை ஹேங் பண்ணியிருக்காங்க. பட் இதுவும் நல்லா தான் இருந்துச்சு. இந்த இடத்துல ஹைலைட் பண்ணுறதுக்காக மினிமலாக ஒரு சின்ன ஸ்டோன் ஒர்க் மாதிரி பண்ணி வாங்கியிருக்கேன். இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா இது வந்து எப்போ எடுத்ததுன்னா, என்னோடய சிஸ்டர் இன்லா பையன் காது குத்துக்கு அந்த டைமில் இது எடுத்தது. இதோட சாரீ பார்த்திங்கன்னா இந்த லைட் ப்ளூ ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சாரீ. அதாவது ப்ளைனாக இருக்கும். இந்த கலர் பார்டரு. அதாவது இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டபுள் ஷேட் மாதிரி லைட்டாக, அதாவது கலர் வந்து நமக்கு பிரைட்டாக தெரியாது, மைல்டு ஒரு மாதிரி இருக்கும். தெரியுதுங்களா? இந்த பக்கம் பார்த்தா லைட்டாக சில்வர் கலர் மாதிரி அந்த மாதிரி இருக்கும். இந்த சாரீ வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். கட்டினாவே ஒரு ரொம்ப நீட் லுக்காக இருக்கும். ஒரு ப்ரொஃபஷ்னலாக ஒர்க் பண்ணுறவங்க கட்டுற மாதிரி இருக்கும். பாருங்கள், இதுக்கு நான் ஸ்லீவ்ஸ் எந்த மாதிரி கொடுத்துருக்கேன்னா, அகெயின் 3/4 ஸ்லீவு. அந்த ஸ்லீவில் வந்து நான் இந்த மாதிரி கேட்டு கொடுத்து நான் பண்ணிக்கிட்டேன். இந்த டிசைன் மாதிரி எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் இந்த ப்ளவுஸ் கொடுத்த டைமில் வந்து எங்கே பார்த்தாலும் இந்த மாதிரி டிசைன் ட்ரெண்டாக இருந்த மாதிரி இருந்தது. ஸோ தட் நான் இந்த மாதிரி இது வந்து ஸ்லீவுக்கு இந்த மாதிரி 2 சைடுமே இந்த மாதிரி கொடுத்துக்கிட்டேன். பேக்கில் பார்த்திங்கன்னா சிம்பிளாக, அதாவது எந்த ஒரு ரொம்ப சாரீ வந்து ப்ளைனாக இருக்கும். ஸோ நம்ம ரொம்ப கொசன்னு ஒர்க் பண்ணி கெடுத்துற வேணான்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி க்ளோஸ் நெக் கொடுத்து, இப்படி க்ளோஸ் நெக் கொடுத்து இங்கே இந்த இடத்துல ஒரு சின்னதாக கேப் வச்சு இங்கே ஒரு பட்டன் குட்டியாக. எனக்கு ஆக்சுவலாக இந்த மாதிரி குட்டி குட்டி பட்டன் வைக்கிறதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இந்த ப்ளவுஸ் டிசைன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தென் நெக்ஸ்ட் இப்போ தான் வருது இது பார்த்திங்கன்னா ஆரி ஒர்க் ப்ளவுஸு. இது வந்து அகெயின் இதுவும் 3/4 ஸ்லீவு. ஸ்லீவில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு 5 லேயர் ஆஃப் பீட்ஸ் வச்சுருக்காங்க. ஹேண்டில் இங்கே உடம்புலலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டியாக திலகம் ஷேப்பில் டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த 2 இடம் வந்து எனக்கு தெரியாமல் ஃபங்க்ஷனில் நான் ஊருக்கு போயிருந்தேன். அப்போ வந்து இது தெரியாமல் வாஷிங் மிஷினில் போட்டாங்க அங்கே. அதனால் இது எனக்கு அங்கேயே பிஞ்சிருச்சு. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஆனால் அவங்க தெரிஞ்சு போடல, தெரியாமல் போட்டதுனால ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் எதுவும் சொல்லலை. நெக் பார்த்திங்கன்னா வி நெக்கு. இந்த இடத்துல வந்து நெட்டு. எனக்கு இந்த டிசைன் ரொம்ப, பேக் நெக் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா என்கிட்ட எந்த ப்ளவுஸுமே ஆரி ஒர்க் ப்ளவுஸுன்றதே என்கிட்ட ஒன்று கூட இல்லை. எதுக்கு நம்ம அதுக்கு அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லிவிட்டு நான் ஆரி ஒர்க் ப்ளவுஸே நான் மேக்ஸிமம் ஸ்டிச் பண்ண மாட்டேன். இருந்தாலும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு எங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன், ரொம்ப பெரிய ஃபங்க்ஷனுன்றதுக்காக சரி ஒரு 2 ப்ளவுஸ் மட்டும் ஆரி ஒர்க் பண்ணிக்கலான்னு சொல்லி பண்ணது. இதுக்கு வந்து இந்த லைட் க்ரீன் கலர் சாரீ.
இது வந்து இந்த மாதிரி நீங்கள் நெட்டில் ஒர்க் பண்ணும்போது நீங்கள் கொஞ்சம் பார்த்து தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா உங்களுக்கு சீக்கிரம் பிரிஞ்சுட்டு வந்துடும். பார்த்தீங்களா? எனக்கு இந்த தடவை சீக்கிரம் பிரிஞ்சுட்டு வந்துருச்சு. அதனால் நான் இது ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன். எப்பயாவது ரேராக தான் யூஸ் பண்ணுவேன். தயவு செய்து சொல்கிறேன், நீங்கள் இந்த மாதிரி ப்ளவுஸு ஹெவி ஒர்க் ப்ளவுஸ் எல்லாம் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் தயவு செய்து வாஷிங் மிஷினில் போட்டுறாதீங்க. லைட்டாக ஒரு கம்ஃபோர்ட் வாட்டர்லேயோ இல்லை சன்ட்ரை கூட பண்ணி எடுத்துருங்க. ஆனால் வாஷிங் மிஷினில் மட்டும் நீங்கள் போட்டுறாதீங்க. ஓகேங்களா? இந்த ப்ளவுஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். அகெயின் நெக்ஸ்ட்டு போயிடலாம். ஆக்சுவலாக இது பார்த்திங்கன்னா சாரியோட ப்ளவுஸ் கிடையாது. தனியாக கிளாத் எடுத்து ஆரி ஒர்க் போட்டது. ஏன்னா சாரியோட ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப கோல்டன் கலரில் வரும். அதில் வந்து நம்ம ஆரி ஒர்க் பண்ணும்போது நமக்கு இந்த ஒர்க்கெல்லாம் ஹைலைட்டாக தெரியாது. ஸோ அதனால் இது தனியாக ஒரு கிளாத் எடுத்து ஸ்டிச் பண்ணது. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதோட ஹேண்டு பார்த்திங்கன்னா ஹெவியாக ஒர்க் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி ஹேண்டு ஸ்லீவில் வந்து இந்த மாதிரி கொடுத்து ஒரு 5 லேயர்ஸ் ஆஃப் பீட்ஸ் கொடுத்து இங்கே வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக லைன் கொடுத்து சென்டரில் இந்த ஒர்க்கு. ஆக்சுவலாக இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த ஒர்க்கு நீட்டாக இருக்குது. இந்த ப்ளவுஸு ரொம்ப கொசன்னு ஹெவியாக இல்லாமல் ரொம்ப நீட்டாக இருக்க மாதிரி இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. 2 ஸ்லீவும் அந்த மாதிரி தான் 3/4 ஹேண்டு. அண்ட் இதோட பேக்கில் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மாதிரி இருக்கும். பேக்கில் பார்த்திங்கன்னா ரொம்ப கிராண்டாக தெரியுதுங்களா உங்களுக்கு? எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் இந்த ப்ளவுஸு. இதெல்லாம் பீட்ஸு, ஃபுல்லாக பீட்ஸ் ஒர்க் பண்ணி இந்த இடத்துல வந்து நெட்டு வச்சுருக்காங்க. அதாவது பின்னாடி லைனிங் கொடுத்ததுனால இது நிற்குது. இல்லைன்னா நான் இதுக்கு முன்னாடி ஒரு ப்ளவுஸ் காட்டினேன் பார்த்தீங்களா? அதில் நெட்டில் வந்து லைனிங் இல்லாமல் இருக்கும். அதனால் அது சீக்கிரம் பிரிஞ்சுட்டு வந்துருச்சு. இது வந்து இங்கே லைனிங் கொடுத்துருக்கிறதுனால ரொம்ப ஹெவியாக தாங்குது. இது பார்த்திங்கன்னா இந்த டிசைன்ஸ் எல்லாம் ரொம்பவுமே நீட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும். பின்னாடி பேக் நெக்கில் வந்து நெட்டு வச்சு அதில் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக லைன் போட்டிருக்காங்க. இடையில ஹைலைட் பண்ணுறதுக்காக ஒரு கொஞ்சம் சின்ன பீட்ஸு, அதுக்கப்புறம் ஒரு பெரிய பீடு, ஒரு கொஞ்சம் சின்ன நிறையா பீட்ஸு, அதுக்கப்புறம் ஒரு பெரிய பீடு, அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது இந்த ப்ளவுஸு. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எனக்கு என்கிட்ட இருக்கிறதுலே மோஸ்ட் ஃபேவரட் ப்ளவுஸ்னால் இது தான். இது நான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணவே மாட்டேன். எங்கேயாவது ரொம்ப ஒரு ஃபங்க்ஷன், ரொம்ப நெருங்கின ஃபங்க்ஷன், கொஞ்சம் கிராண்டாக இருக்கணுன்ற போது தான் இந்த ப்ளவுஸ் நான் யூஸ் பண்ணுவேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஏன்னா நான் மேக்ஸிமம் ஆரி ஒர்க்கு ஸ்பெண்ட் பண்ணவே மாட்டேன். இருந்தாலும் எனக்கு ஒரு ஆசை, ஒரு 2 ப்ளவுஸாவது ஆரி ஒர்க்கில் நம்மக்கிட்ட வேணும்னு சொல்லி இதுக்கு முன்னாடி காட்டினேன்ல அந்த 2 ப்ளவுஸுமே ஆரி ஒர்க் பண்ணி வாங்கினது. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அண்டு ஒரு கொஸ்டின் அவங்கள்ட்ட கேட்குறேன். இதோட ரேட் எவ்வளோ வரும்னு சொல்லி நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா? நீங்கள் யார் கரெக்டாக கெஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லி நான் கெஸ் பண்ணுறவங்கள நான் பின் பண்ணுறேன். இதோட ப்ரைஸ் எவ்வளோ வரும்னு சொல்லி நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்து இவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்து இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு பெஸ்ட்டு கண்டென்ட்டோடு உங்களை நான் பார்க்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ. அண்டு மறக்காமல் நம்ம சேனலை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் மறந்துடாதீங்க. பாய்.